இந்த கரூர் அசம்பாவிதத்தால தளபதி விஜய் அவர்களோட அரசியல் கரியர் வந்து அவ்வளவுதான். அவர் கூட இருக்கவங்க எல்லாம் கைது பண்ணிட்டு அவருக்கு என்ன பண்ணுவாரு? இன்னும் துயரத்துல இருக்க மக்களை போய் ஏன் சந்திக்கல அப்படின்னு டிவிகே மேல மட்டும் இல்ல தளபதி விஜய் அவர்கள் மேலயும் இதான் சாக்குன்னு பல விமர்சனங்களை முன் வச்சுட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கீங்க, இந்த கரூர் அசம்பாவிதம் மட்டும் இல்லனா அவரோட வளர்ச்சி வந்து பெரும் புயலா மாறி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பட் இப்ப சொல்றேன், நல்லா கேளுங்க, இதுக்கப்புறம் தான் அவரோட வளர்ச்சி வந்து புயலா இல்ல பெரும் கடலா மாற போகுதுன்றத எல்லாருமே பாப்பீங்க. இந்த விபத்துக்கு வந்து முழு பொறுப்பு வந்து முதல்ல அரசாங்கம், இரண்டாவது மக்கள், மூன்றாவது தான் தமிழக வெற்றி கழகம். நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுல உள்ள பாதி பேரை கைது செய்யணும். அவ்வளவு சிறைச்சாலைகள் இருக்கா? பாதிப்படைந்த குடும்பங்களை வந்து ஏன் சந்திக்கல அப்படின்னு கேக்குறாங்களே, அது ஒரு குடும்பம் இல்ல 36 குடும்பம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? சரியான முறைப்படி தாங்க போய் சந்திக்க முடியும். அதற்கான பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் நேர்ல போய் சந்திப்பாரு. இதற்கிடையில வந்து வீடியோ கால்ல பேசியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். நம்ம அமைதியா அரசியல் பண்ணலாம்னு பார்த்தா சரியா இருக்காது போல. இவங்களுக்கு பதிலடி கொடுத்து தான் அரசியல் பண்ணணும். இந்த அம்மா என்ன சொல்றாங்க? விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு தராதீங்க, விஜய் ரசிகர்களுக்கு மாப்பிளை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களே. அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல அடுத்த தலைமுறையே இருக்காதுன்னு இந்த அம்மாவுக்கு யாரனா சொல்லி கொஞ்சம் புரிய வைங்கப்பா. இன்னைக்கு விஜய் வெளியே வரல அப்படின்னு விமர்சனம் பண்றவன் அத்தனை பேரையும் ஏன்டா அவர் மீண்டு வந்தாருன்னு காதற வைக்கிற மாதிரி ஒரு அரசியல் ஆட்டம் சூறாவளியா மாற போதுங்க. இரண்டாம் கட்ட தலைவர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சரியான பாதையில் சரியான நேரத்தில் தரமான அரசியலை முன்னெடுப்பார். தொண்டர்களுக்கு பாதுகாப்பு படையும் தயார். ஏண்டா இவ்வளவு நடந்துமே தளபதிக்கு தான் முட்டு கொடுப்பீங்களா, அவருக்கு தான் ஆதரவா இருப்பீங்களா அப்படின்னு சில பேர் வந்து கேக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே பதிலடி என்னன்னா, என்ன நடந்தாலும் சரிங்க, எங்களோட உயிர் மூச்சா தளபதிக்கு மட்டுமே தான் ஆதரவா இருப்போம். இங்க தளபதியை குத்த சொல்ற அளவுக்கு எவனும் யோக்கியம் இல்லைங்க. இந்த ஒரு விபத்து வந்து எதிர்பாராத ஒன்றுதான். இதனால தளபதி விஜய் அவர்களை வெறுப்பது வந்து சரியல்ல. அனைவர்களது தவறு என்பதை எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். தலைவா படத்துக்கு தடை விதிச்ச இந்த டைம் டு லீட் அப்படின்ற பவர்ஃபுல் வேர்ட மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எப்போதுமே தளபதி கூட நாங்க இருப்போம், என்ன நடந்தாலுமே இருப்போம், தளபதியின் பாசத்திற்காக.